2026 ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் வடமாகாணம் முழுவதும் லன்சிட் பாவனைக்கு தடை விதிக்கவும் மாற்றீடாக வாழை இலையை பயன்படுத்தவும் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த விடயங்கள் தொடர்பில் தீர்மானத்தை நிறைவேற்றாத உள்ளூராட்சி மன்றங்கள் அதனை நிறைவேற்ற வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. இதேவேளை போக்குவரத்து நெரிசல்களை கட்டுப்படுத்துவதற்காக ஒருவழி பாதைகளை அறிமுகப்படுத்தல், கனரக வாகனங்களின் பாவனைக்கு நேர கட்டுப்பாடுகளை விதித்தல் ஆகியனவற்றை செயற்படுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். எதிர்வரும் மழை காலத்துக்கு முன்னர் வெள்ளம் வடிந்தோடுவதற்கு தடையாக அமைந்துள்ள சட்டவிரோத கட்டுமானங்களை உடனடியாக அகற்றுவதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை தனியார் கல்வி நிறுவனங்கள் தொடர்பில் உள்ளூராட்சி மன்றங்கள் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் இதன்போது வலியுறுத்தப்பட்டது. ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கற்கின்ற தனியார் கல்வி நிறுவனங்கள் உரிய சுகாதார வசதிகளை கொண்டிருக்கவில்லை. பொது சுகாதார பரிசோதகர்கள் ஊடாக அவற்றை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் தெரிவித்துள்ளார்.